Hello everyone, welcome back to Amma and Daughter channel. வேர்ல்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த டைம் அக்டோபர் ஸ்டார்டிங்கிலேருந்து உங்களுக்கு ரெய்னி அண்ட் வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த குளிர் காலத்தில் நல்ல சுட சுட சூப் குடித்தா எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். அதனால தான் அம்மா அண்ட் டாட்டர் சேனலில் ஒரு 7 டேஸ்க்கு உங்களுக்கு 7 டிஃப்ரெண்ட் சூப் வெரைட்டிஸோட ரெசிபீஸ் நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். அந்த சீரீஸோட பார்ட் 1 தான் இன்றைக்கி நம்ம க்ரீமி மஷ்ரூம் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். தேவையான அளவு மஷ்ரூம், 1 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 5 பூண்டு, தேவையான அளவு கொத்தமல்லி இலை, தேவையான அளவு மிளகு, அன்சால்டட் பட்டர், அப்புறமா ஃப்ரெஷ் க்ரீம். எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கணும். மஷ்ரூமையும் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு அப்புறம் பச்சை மிளகாய் உள்ளே ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா குக் ஆகி டிரான்ஸ்லூசன்ட் ஸ்டேஜ் வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா குக் ஆக விடுங்க. அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற மஷ்ரூமை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூமை லோ ஃப்ளேமில் ஒரு 3 மினிட்ஸ் குக் ஆக விட்டால் போதும். மஷ்ரூம் குக் ஆனதும் 1 டீஸ்பூன் க்ரஷ்ட் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க, அந்த ஒரு திக்னஸ் வரதுக்காக. மைதா மாவு ஆட் பண்ணுறப்போ லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட இப்போ 3 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க.
சூப் நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மஷ்ரூமை கொஞ்சமாக ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணி அதை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணலாம். அது இன்னும் இந்த சூப்புக்கு நல்ல ஒரு ரிச்னஸ் கொடுக்கும். இப்போது அரைச்சி எடுத்துருக்கிற மஷ்ரூம் பேஸ்ட்டை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்ல உங்கள் சூப்புக்கு இன்னும் நல்ல ஃப்ளேவரும் டெக்ஸ்டரும் கொடுக்கும். எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிச்சு வரும்போது 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக சூப்புக்குள்ளே கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஸ்டவ்லேருந்து இறக்கிடலாம். creamy mushroom soup ready. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி உங்களை சந்திக்கும் வரை இட்ஸ் பாய் ஃப்ரம் அம்மா அண்ட் டாட்டர்.